எஸ்ஐஆர் விண்ணப்பங்களில் முறையான தகவல்களை பதிவு செய்யாததால் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 13 ஆவணங்களை தற்போது அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் நெல்லை மாவட்டத்தில் 14.18 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தனர். இந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் இடம்பெற்றிருந்த போதிலும் எஸ்ஐஆர் விண்ணப்பங்களில் தேவையான தகவல்களை முறையாக பதிவு செய்யாத 15,023 வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முந்தைய தீவிர திருத்த பணிகளின் போது தகவல்கள் அளிக்காதவர்கள் உள்ளிட்ட சந்தேகத்திற்குரிய வாக்காளர்களுக்கு நெல்லை மாவட்டத்தில் உள்ள 1628 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த நோட்டீஸ்கள் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் வாக்காளர்கள் நேரில் ஆஜராக அதிகாரிகளிடம் தங்களது விளக்கத்தையும் அளித்து தேவையான ஆவணங்களும் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்காக வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் என 49 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 49 மையங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் என உரிமை சான்றிதழ் உள்ளிட்ட 13 வகை ஆவணங்களை சமர்ப்பிக்க வாக்காளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே தனித்தனியாக நோட்டீஸ் பெற்ற வாக்காளர்கள் அதிகாரிகளிடம் நேரில் ஆஜராகி தங்களது தரப்பு விளக்கத்தை பதிவு செய்தனர். அவர்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி உண்மைத்தன்மை சரிபார்க்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.